ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கிறிஸ்துவுக்குள் எனக்கு பிரியமானவர்களே, உங்கள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் ஆண்டவருடைய வல்லமையுள்ள வசனத்தை நாம் தியானித்து உள்வாங்குவோம். எசையா 54 அதிகாரம் 10வது வசனம். மலைகள் நிலை சாயினும் குன்றுகள் இடம்பெயரினும் உன் மீது நான் கொண்ட பேரன்போ நிலை சாயாது. என் சமாதான உடன்படிக்கையோ அசைவுறாது என்கிறார் உனக்கு இரக்கம் காட்டும் ஆண்டவர். ஆமேன். மலைகள் நிலை சாயும், மலைகள் அசையும், ஆனால் தேவனாகிய ஆண்டவர் ஒரு நாளும் அசைந்து போக மாட்டார், நிலை குலைந்து போக மாட்டார். இந்த உலகத்தில் மலைகள் போன்று தோன்றுகின்ற பிரச்சனைகள் இருக்கலாம். நோய், அவமானம், நிராகரிப்பு, தாமதம், கண்ணீர், இவைகள் மலைகளை போல நமக்கு தென்படலாம். ஆனாலும் பாருங்கள், மத்தேயு 24 அதிகாரம் 35வது வசனத்திலே விண்ணும் மண்ணும் கூட ஒழிந்து போகும் என்று ஆண்டவர் கூறுகின்றார், ஆனால் என் வார்த்தைகள் ஒழியவே மாட்டாது என்று இயேசு கூறுவதை நாம் கேட்கின்றோம். மலைகள் என்றால் நிலைத்தது என்று நாம் நினைத்து கொண்டிருக்கின்றோம். எவ்வளவு பெரிய மலைகளை அசைக்க முடியும் என்று நாம் நினைத்து கூட பார்க்க மாட்டோம். இவ்வளவு பெரிய மலைகளை யார் அசைப்பார்கள்? ஆனால் ஆண்டவர் கூறுகின்றார், கூறுவதை நாம் கவனிப்போம். அவை அசைந்து போகும், அவை அசையும், நிலை பெயரும், ஆனால் என் இரக்கம், என் பேரன்பு, உன்மேல் உள்ள என்னுடைய கிருபை ஒருபோதும் அசையாது மகனே மகளே என்று இன்றைக்கு ஆண்டவர் நம்மை பார்த்து கூறுகிறவராக இருக்கின்றார். இந்த கிருபை சாதாரண கிருபை அல்ல, சமாதானத்தின் உடன்படிக்கையாக இருக்கின்றது. இந்த கிருபை இரத்தத்தால் உறுதிப்படுத்தப்பட்ட கிருபையாக இருக்கின்றது. புலம்பல் ஆகமத்திலே நாம் பார்க்கின்றோம், 3ஆம் அதிகாரம் 22வது வசனத்திலே ஆண்டவரின் பேரன்பு முடிவுறவில்லை, அவரது இரக்கம் தீர்ந்து போகவில்லை என்று. மனிதர்கள் நம்மை விட்டு விலகலாம், சூழ்நிலைகள் மாறலாம், ஆனால் கடவுளின் இரக்கம் ஒருபோதும் பின்வாங்காது. மூன்றாவதாக பாருங்கள், அவர் நம்மோடு கூட சமாதான உடன்படிக்கை செய்து கொண்டிருக்கிறவராக இருக்கின்றார். சமாதான உடன்படிக்கை போரின் நடுவிலும் யுத்தத்தின் நடுவிலும் ஒரு சமாதானம். எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகள் வந்தாலும் நாம் சமாதானத்தோடு கூட இருக்கின்ற ஒரு நிலை, பிரச்சனைகளே இல்லாத நிலை அல்ல, பிரச்சனைகளுக்கு நடுவிலே கடவுள் நமக்கு கொடுக்கிற ஒரு நிலை. யோவான் 14ஆம் அதிகாரம் 27வது வசனத்திலே அமைதியை உங்களுக்கு விட்டு செல்லுகிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன், நான் உங்களுக்கு தரும் அமைதி உலகம் தரும் அமைதி போன்றது அல்ல என்கின்றார். சாத்தான் உங்கள் அமைதியை திருட முயற்சிக்கலாம், ஆனால் உடன்படிக்கை செய்து கொண்ட அந்த அமைதி ஒருபோதும் நிலை குலையாது. நான்காவதாக நாம் பார்க்கின்றோம், உன்மேல் இரக்கம் காட்டுபவர் ஆண்டவர். இதை தூரத்தில் நின்று நமக்கு ஆண்டவர் இரக்கம் காட்டுகிறார் என்று நாம் நினைக்க கூடாது. வெகு அருகிலே, நம் அருகிலே அவர் நம்மை குனிந்து பார்க்கிறவராக இருக்கின்றார். உன் கண்ணீரை அவர் காண்கின்றவராக இருக்கின்றார். உங்களை அவர் எப்பொழுதும் நினைவு கூறுகிறவராக இருக்கின்றார்.
திருப்பாடல் 37:5 நாம் வாசிக்கின்றோம், உன் வழியை ஆண்டவரிடம் ஒப்படைத்து விடு, அவரையே நம்பியிரு, அவரே உன் சார்பில் செயலாற்றுவார் என்று எழுதப்பட்டிருக்கிறதை நாம் வாசிக்கின்றோம். பிரியமானவர்களே, இன்றைக்கு நீங்கள் கேட்கின்ற இந்த வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் இருக்கின்ற மிக பெரிய அசைவுகளை நிற்க செய்யக்கூடிய வல்லமையுள்ள வார்த்தைகளாக இருக்கின்றது. உங்கள் அழிவு நிச்சயமாக அது அடைக்கப்படும். உங்கள் எதிரிகள் வெட்கப்பட்டு போவார்கள். ரோமையர் 8:37 படி, நம்மேல் அன்பு கூர்ந்தவரின் செயலால் மேற்கூறியவை அனைத்திலும் நாம் வெற்றி மேல் வெற்றி அடைந்து கொண்டிருக்கின்றோம். ஆமேன். நம்மேல் இரக்கம் காட்டுபவர், நம்மோடு சமாதான உடன்படிக்கை செய்து கொண்டவர், நம்முடைய பேரன்பினாலே நம்மை நிரப்பிக் கொண்டிருக்கின்றவர், இவருடைய அந்த செயலாலே நாம் ஒவ்வொரு நாளும் நமக்கு வெற்றி 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 மேல் வெற்றி அடைகின்றோம் என்று நாம் வாசிக்கின்றோம். மலைகள் நிலை பெயர்ந்தாலும், மனிதர்கள் நம்மை விட்டு விலகி போனாலும், ஆனால் ஆண்டவருடைய இரக்கமும் அவருடைய பேரன்பும் அவருடைய சமாதான உடன்படிக்கையும் ஒரு போதும் நம்மை விட்டு விலகாது, நிலை பெயராது. ஆமேன். நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கும் அன்பு ஆண்டவரே, உமது உன்னதமான நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. மலைகள் விலகி போனாலும், குன்றுகள் அசைந்து போனாலும், உம்முடைய மாறாத கிருபை எங்கள் மீது, எங்கள் வாழ்க்கையிலே என்றும் அசையாமல் இருப்பதற்காக உமக்கு நன்றி கூறுகிறோம் தகப்பனே. இதோ 54வது எசையா 54:10 நீர் கூறியுள்ள உமது வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். இன்று எங்கள் வாழ்க்கையிலே சூழ்ந்திருக்கும் பயமும் குழப்பமும் சோர்வும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எங்களை விட்டு விலகுவதாக. திருப்பாடல் 27:1 படி, ஆண்டவரே, ஆண்டவரே என் ஒளி, அவரே என் மீட்பு, யாருக்கு நான் அஞ்சுவேன் என்று சொன்ன அந்த வார்த்தையினாலே நாங்கள் பலனடைய செய்வீராக. அப்பா பிதாவே, எங்கள் வாழ்க்கையில் மனிதர்கள் கைவிட்ட இடங்களில், சூழ்நிலைகள் எதிர்த்த இடங்களில் உம்முடைய இரக்கம் எங்களை மூழ்க, எங்களை சூழ்ந்து கொள்ளட்டும் தகப்பனே. சமாதானத்தின் தேவனாயிருக்கிறவரே, இந்த உலகம் கொடுக்க முடியாத அமைதியை எங்கள் உள்ளத்திலும், எங்கள் குடும்பத்திலும், எங்கள் ஊழியத்திலும் இன்று கொடுப்பீராக. எதிரிகள் நினைத்த தீங்கு எங்களுக்கு நன்மையாக மாறட்டும். திருப்பாடல் 3:3 படி, எதிரிகளுக்கு முன்பாக எங்கள் தலையை நீர் உயர்த்துவீராக. எங்கள் வாழ்நாள் எல்லாம் உமது நன்மையும் கிருபையும் எங்களை புடை சூழ்ந்து வரட்டும் தகப்பனே. எங்கள் ஆண்டவரும் மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன்.